அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சத்பொருளும் பாவனா ரூபமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதில் சாமி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு கண்ணாடியை நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியாவில் ஒரு பழைய காலத்து வீடுகள்லாம் எப்படி இருக்கும்னா, கண்ணாடினாலேயே கட்டப்பட்ட வீடுகள் இருக்கும். அங்கே ஆயிரக்கணக்கான கண்ணாடிகள் இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு பொருளை போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பொருள் 1000 பொருளாக காட்சி அளிக்கும். உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் அங்கே போய் நின்னான் அப்படின்னா, அவன் 1000 மனிதன் அங்கே நிற்கிற மாதிரி தெரியும். சிரிச்சான் அப்படின்னா 1000 மனிதன் அவன் சிரிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இருக்கிறது ஒரு பொருளாக தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நாய் ஒன்று போயிருதாம்மா. அந்த நாய் அங்கே போன உடனே அந்த கண்ணாடியெல்லாம் பார்த்த உடனே அங்கே 1000 நாய் இருக்கிற மாதிரி அதுக்கு தெரியுதாம்மா. என்னடா இது, 1000 பேர் நம்மளை சுற்றி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு அது கத்துன்னு கத்தி பயப்பட ஆரம்பிக்குதாம்மா. அதனால ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல. அது கத்துன உடனே அந்த கண்ணாடி இருக்கிறதையும் கத்துற மாதிரியே தெரியுதாம்மா. அது ரொம்ப பயந்துட்டு ஒவ்வொரு கண்ணாடிட்டையும் போய் சண்டை போடுதாம்மா, வேட்டையாடுதாம்மா. அப்போ அந்த கண்ணாடி கீழியெல்லாம் கிழிச்சு அந்த நாய் கடைசியாக அங்கேயே குத்த போயிட்டு கடைசியாக அங்கேயே கடைசியில் ஊழு ஊழு ஊழுன்னு கத்தி கடைசி வரைக்கும் அந்த பயந்து அங்கிருந்து இறந்துருதாம்மா. இந்த மாதிரி தான் நம்மளும் எதிர்த்தாப்புல இருக்கிற ஜீவன் வேற, நம்ம ஜீவன் வேற அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுதான் நம்மளோட பெரும் துன்பத்துக்கு காரணமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, நம்ம ஒருத்தவங்க நம்மளை காமெடியிலும் இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா, அவன் எப்படி நம்மளோட நல்லா இருக்கான், நம்ம பொருளும் அவன் அபகரிச்சிட்டானா நம்ம பொருளும் அவன் எப்படி அபகரிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே நம்ம வேற அவன் வேற கிடையாது. நமக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்மா தான் அவங்களுக்குள்ளாரே இருக்குது. நம்ம ரெண்டும் வெவ்வேறு வஸ்து கிடையாது. எப்படி அந்த 1000 கண்ணாடிகளுக்கு நடுவில் ஒரு வஸ்து இருக்கோ, அந்த மாதிரி ஒரு வஸ்து தான் எல்லாத்துக்குள்ளாரையும் ஜீவனாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ளார ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போ ரெண்டாவது, அதே வீட்டுக்கு நடுவில் ஒரு ராஜகுமாரன் போகிறானாமா. அந்த ராஜகுமாரன் தன்னோட அழகை பார்த்து அந்த வீட்டில் பிரமிக்கிறானாமா. 1000 பேர் நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் அதை பார்த்து மெய் மறந்தெல்லாம் நிற்கலையாமா. அது கண்ணாடிங்கிற விழிப்புணர்வோடு இருந்தானாமா. அப்போ அதே மாதிரி சாமி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம தூக்கத்துல நம்ம ஒரு கனவு காண்றோம். நம்ம ஒரு மலை மேலே ஏறி போற மாதிரியும், மலையிலிருந்து நம்ம கீழே குதிக்கிற மாதிரியும், சிங்கமெல்லாம் நம்மளை துரத்துற மாதிரியும், நம்மளை ஒரு புலிகள் கடிச்சு குதற மாதிரியும், பாம்பு கடிக்கிற மாதிரியும் கனவு காண்றோம். அதனால நம்ம படுக்கைகளை விட்டு அலறுன்னு அலறோம். ஆனா உண்மையாலுமே அது நம்ம கனவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பயம் நமக்குள்ளார இருக்காது. ஆனால் அது உண்மைங்கிற மாதிரியே நமக்கு தெரியறங்காட்டிக்கு தான் நம்ம அந்த உண்மையான பயம்ங்கிறது நமக்கு ஏற்படுது. அப்போ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நம்ம அந்த ஜீவனை, அந்த உண்மையான அந்த ஆத்ம ரூபமான அதை தெரிகிற வரைக்குமே பாக்கி எல்லாமே கனவாக தான் இருக்குதுன்னு சாமி அதே கருத்தை சித்தவேதத்தில் சொன்ன அதே கருத்தை சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறதும் எல்லாமே சொப்பனமாக இருக்குது. ஆனால் உண்மைங்கிறது ஜீவனை தெரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மையான ஜீவஸ்வரூபமாக மாறி அந்த மனமும் ஜீவனும் ஐக்கியப்பட்ட நிலை தான் அந்த விழிப்புணர்வாக இருக்குது. அந்த நிலையை தவிர மற்ற எல்லா நிலைமையுமே சொப்பனமாக தான் இருக்குது. ஆனால் இந்த சொப்பனத்தில் நம்ம ஆத்மா அனுபவத்தை அடையாமல் நம்ம மற்ற விஷயத்த இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இது வேணும், எனக்கு இது கிடைக்கல, அது நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது நினச்சிட்ருக்கோம். அதனால இது எல்லாமே சொப்பனம் தான். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீங்கள் அடையிற வரைக்கும் அது இருக்கிறது ஒரு வஸ்து தான். அதுதான் அந்த ஆத்மாவான அந்த வஸ்து. அந்த சத்தஸ்துவை நீங்கள் சீக்கிரம் அடைங்க, அது மட்டும்தான் உண்மையான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த சத்பொருளும் பாவனா ரூபமும் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த முடிச்சிருக்காரு. நாளைக்கு நம்ம அடுத்த அத்தியாயமான விஷயத்தில் நாளைக்கு பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.